ஹாய் ஆல், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்களும் நல்லா இருக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருவாடு போட்டு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க போகலாம். நான் கொஞ்சம் தான் தட்டைப்பயிர் வாங்கிட்டேங்க. அதை கழுவி நல்லா ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே தான் போட்டு விட்ருக்கேன். கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணால் ஊற வச்சுக்கோங்க, ஊற வச்சு போட்டுக்கோங்க. நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். கழுவி எடுத்து ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டு தண்ணியை அடைச்சி வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா அறுத்து கழனி தண்ணி இருக்குது இல்லைங்க, அரிசி கழுவுறோம்ல, அந்த கழனி தண்ணியில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்ருங்க. அப்படின்னா தான் அந்த கருத்து போகாமல் இருக்கும், கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் நம்ம கழுவுனால கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் அதில் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, வத்தல் பொடி போட்டுக்கோங்க, மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் தூக்கி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். மசாலா உப்பு எல்லாம் கலந்து வர்ற மாதிரி கலந்து விடுங்க. அடைச்சி ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த 10 நிமிஷம் வெந்திருக்கும். ரொம்ப குழைய வேண்டாம், குழஞ்சா நல்லா இருக்காது. இந்த குக்கரில் விசில் வந்துடுச்சு. நான் 2-3 விசில் வச்சேங்க. இப்போ நல்லா வெந்துச்சு தட்டைப்பயிறு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க, வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு பிக் தேங்க்ஸ், சலிமா வேல்டோட பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நான் பயிர் வேக வச்சுருக்கோம்ல, அந்த பயிர் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதை மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு இப்போ தாளிப்பு கொடுக்கணும்ல, தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. அது கரிஞ்சு போயிடக்கூடாது, கரிஞ்சு போனால் டேஸ்ட்டு போயிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. வெந்தயமும் சீரகம் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன உள்ளி நல்லா கொஞ்சம் ஒரு கை நிறைய நான் வெட்டி வச்சுருக்கேங்க. வெட்டி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அதில் பார்த்திங்கன்னா கருவாடை போட்டுக்கோங்க. நான் நெத்திலி தாங்க வாங்கியிருக்கேன். நெத்திலி கருவாடு போட்டுக்கோங்க. அது நல்லா எண்ணெயிலே சுருண்டு வரட்டும். அதை சுருண்டு வந்துருச்சுங்க. அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்படியே நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போது குழம்புல ஊற்றி விட்டுடலாமா தாளிப்பை. இது நல்லா தோசைக்கு, சோறுக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த குழம்பு, கருவாட்டு குழம்பு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்க. இனி போட போகிற வீடியோவுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வர எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.